வணக்கம். இந்த வட்டி தமிழரசி அவங்கள பற்றி ஒரு போஸ்டர் ரிமூவ் பண்ணும்போது போட்ட வீடியோ பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிச்சு போன வாரம். அதில் பலர் அரசியல் பதிவாக மாற்ற முயற்சி பண்ணாங்க. பிறகு அதுக்கு நமக்கு மறுபதிவு அப்படி இப்படி போட்டு அதை சரி பண்ணோம். இந்த 20% வட்டி தமிழரசி சம்பந்தமாக தான் இந்த வீடியோ. அதாவது ஏற்கனவே கிட்டத்தட்ட 7-8 பேரை நான் பல லட்ச ரூபா வட்டியிலேருந்து அவங்கள்ட்ட நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் மீட்டு கொடுத்தேன்னு உங்கள்கிட்ட பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அதில் அதாவது காரைக்கால் சமத்துவபுரம் வள்ளல் சேதக்காதி வீதிக்கும் சுண்ணாம்புக்கார வீதிக்கும் அப்படியே தாண்டி போனீங்கன்னா ஆற்றை தாண்டி இருக்கக்கூடியது சமத்துவபுரம். அந்த சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய ஐனுல் ஜாரியா அப்படிங்கிற பொண்ணு 50,000 வட்டிக்கு வாங்கியிருக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. டைம் எனக்கு கரெக்டாக நான் குறித்து வைக்கல, மேபி முன்ன பின்ன இருக்கலாம். அந்த வட்டி 20% வட்டி வழக்கம் போல் 20% வட்டியும் அவங்க செலுத்திட்டாங்க. அந்த பணம் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட ஜாமீனுக்காக பெற்ற பொருள் அவங்களுடைய எல்ஜிஆர் பட்டா. இந்த எல்ஜிஆர் பட்டா அவங்க விலைக்கு வாங்கின பட்டா தான். அந்த எல்ஜிஆர் பட்டாவை ஜாமீனுக்காக பெற்றிருக்கிறாங்க. அப்படி ஜாமீனுக்காக எல்ஜிஆர் பட்டா பெறுவதும் கொடுப்பதும் ரெண்டுமே குற்றம்தான். ஸோ ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை அவங்க வட்டியோடு செலுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 1,30,000 சம்திங் முன்ன பின்ன ஏதோ ஒரு அமௌண்ட்டு செலுத்திட்டாங்க. இந்த பணம் செலுத்துகிற காலகட்டத்துக்கு இடையில் வேற ஒருத்தவங்களுக்கு பணம் கேட்கும்போது இவங்க ஜாமீன் போட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க தான் கொடுங்க ஜாமீன்னா, அதான் அந்த ஜாமீன் தான். இவங்க கொடுத்துட்டு இவங்க கடன் முடிகிறதுக்கு இடையில் இந்த புது கடன் ஏற்பட்டதுனால இவங்க முதல் கடனை முடிச்சுட்டு பட்டாவை கேட்கும்போது நீ வாங்கி கொடுத்துல இன்னொரு பணம், நீ ஜாமீன் போட்டில்லையா, அந்த ஜாமீன் பணத்தையும் தந்த பிறகு நான் பட்டாவை தந்துடுறேன் இப்படின்ற பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு போய் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டை சரிவர விசாரிக்கலைன்னு தான் சொல்ல முடியும். மணிஷ் அப்படிங்கிற ஒரு எஸ்பியாக இருக்கும்போது நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் இம்மிடியட்டாக ஒரு சீரியஸாக விசாரித்து அதற்குரிய நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் இந்த இவங்க லேடி இன்ஸ்பெக்டர் வந்தாங்க இல்லையா, சுஜன்யா, அவங்க வந்ததுக்கு பிறகு அங்கே எஸ்பி ஆஃபீஸில் போகிற கம்ப்ளைண்ட் ரொம்ப கரெக்டாக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அலட்சியமான முறையில் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வட்டி விஷயம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, இது ஒரு சாதாரண விஷயம் தானே, அப்படி எடுத்துக்கக்கூடாது. இது பல பேருடைய வாழ்க்கையை மிக அடிமட்டத்துக்கு கொண்டுட்டு வர்ற ஒரு வேலை. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகம். அப்படி இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் பல ஸ்கீம்ஸ் கொண்டு வருது. இந்த மகளிர் உதவி திட்டமாக இருக்கட்டும், சுய உதவி குழுக்களுடைய லோன்ஸாக இருக்கட்டும், இலவசங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு கொண்டுட்டு வருதுன்னா, நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணி ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஜம்ப் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய திட்டம். இந்த கவர்மெண்ட் திட்டத்துக்கு யாருடைய பணம் செலவு பண்ணப்படுது? நல்லா இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பணம். அதாவது எல்லா பொதுமக்களுடைய பணம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. நல்லா இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பணம். நல்லா இருக்கக்கூடியவங்கன்னா இங்கே என்ன, அதிகமாக வரி செலுத்துகிறாங்க, இன்கம் டேக்ஸ் செலுத்துகிறாங்க, ஜிஎஸ்டி செலுத்துகிறாங்க. அவங்களுடைய பணத்தை எடுத்து சேவ் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுங்கிறது கவர்மெண்ட்டுடைய திட்டம். இப்போ இந்த கவர்மெண்ட்டுடைய திட்டம் இப்படி இருக்கும்போது இவங்க வட்டிக்கு விடுறவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஒரு 10% அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, 90% அவங்க வாழ்க்கை தரத்தை தாழ்த்தி கீழே கொண்டு போயிடுறாங்க. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஏன்னா இந்த 20% வட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாலையும் பேர் பண்ண முடியாத ஒரு அளவீடு. நான் ஏற்கனவே சில சட்ட குறிப்புகள் சொல்லியிருப்பேன். தமிழ்நாடு அதீத வட்டி தடுப்பு சட்டம் 2003 படி பார்த்தீங்கன்னா 1% பிஸ்னஸுக்காக இருந்தால் 1.5%க்கு மேலே வட்டிக்கு விடுறவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை,
50,000 அபராதம். அதே சட்ட நடைமுறைகள் நம்ம ஊர்லேயும் நடைமுறையில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டு வந்து ஒருத்தவங்களை வந்து நல்ல முன்னேற்றணுங்கிறதுக்கு பல திட்டங்களை கவர்மெண்ட்டுடைய கஜானாலேருந்து எடுத்து ஒரு பக்கம் செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதீதமாக வட்டி வாங்கக்கூடியவங்க இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மீண்டும் 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 கீழே 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 கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதை தடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் போலீஸு, அடுத்தது கோர்ட்டு, சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இந்த பங்கு இருக்குது. அந்த வகையில் எனக்கும் இந்த பங்கு இருக்குது. அப்போ எஸ்பி சுஜன்யா வந்ததுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நானும் கொஞ்சம் பிஸியில் அதை மறந்துட்டேன். பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி அவங்க வந்து ரிமைண்ட் பண்ணாங்க. எப்போ ரிமைண்ட் பண்ணாங்கன்னா, இந்த போஸ்டர் ரிமூவ் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு போணுச்சு இல்லையா போன வாரம், இந்த நேரத்தில் நானும் தானே இந்த வட்டியில் சிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் நீங்கள் அது செய்யலாமே, அதுலேருந்து அந்த பட்டாவை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணலேன்னு வந்து கேட்டாங்க. திரும்ப அதை நான் கையில் எடுக்கிறேன். இப்போது நான் வந்து பல கட்சிக்காரர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் விஷயத்தை ஆளுக்கு எடுத்து இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லைன்னு எல்லாம் ஒருத்தவங்க சொல்ல வந்தீங்கல்ல, இப்போ எல்லா கட்சிக்காரவங்களையும் சேர்த்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த வட்டியில் சிக்கிக்கிட்டு அதீத வட்டின்னு தெரியாமல், விவரம் தெரியாமல், கணக்கு தெரியாமல் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகம். தவணை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கந்து வட்டி அல்லது மீட்ரு வட்டி பல பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி வட்டி கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை நபர்களும் ரொம்ப அதிகம். இதை தடுக்கிறதுக்கு இந்த கட்சிக்காரர்கள் சமூக நலத்தோடு ஒன்று சேர்ந்தால் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நான் காரைக்காலில் இருக்கிறதுனால காரைக்காலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் அந்தந்த ஊரில் யோசிச்சு பாருங்கள். இதை ஒரு கூட்டு அமைப்பாக, சரியா, இது ஒரு கூட்டமைப்பு. எப்படின்னா கட்சிக்காரவங்க நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, பட் சமூக ஆர்வலர் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே ஒன்று சேர்ந்து விவரமானவங்க சேர்ந்து செயல்படணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். விவரமானவர்கள்ங்கிறது யார்? சில பேருடைய விவரம் கோர்ட் அளவுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு விவரம் இருப்பாங்க. சில பேருடைய விவரம் மனுக்கள் எழுதி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு விவரம் இருப்பாங்க. சில பேரோட விவரம் போராட்டம் பண்ணுறேன், அதுக்காக நான் மைக்கு பிடிச்சி பேசுகிறேன் அப்படிங்கிற விவரத்தோடு இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விவரமான கேட்டகரிஸ் இருக்கும். ஆனால் எல்லாருமே விவரமானவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ பல கட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ட்ரெண்டாக்கி அதுக்கு மறுபதிவுகள் போட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல வந்தீங்கல்ல, நான் என்ன சொல்கிறேன், எது சரியாக வேணாலும் இருக்கட்டும், எது சரியில்லாமல் வேணாலும் இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த சின்ன காரைக்கால் ஒரு டெமோ எடுத்துக்கிட்டால் கூட ஜெயிச்சு காட்டிடலாம். இந்த டெமோ காரைக்காலில் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் எண்ணில் அடங்காத பிரச்சனைகள், சட்டம் இருந்தும் சட்டத்துக்கு உட்படாமல் எண்ணில் அடங்கா பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு எம்எல்ஏக்கள் மாறி வந்தாலும், அது தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், வடக்கு தொகுதியாக இருக்கட்டும், காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கட்டும், திமுக எம்எல்ஏவாக இருக்கட்டும், அதிமுக எம்எல்ஏவாக இருக்கட்டும், இதை எதையுமே எந்த காலத்துலேயுமே சரி பண்ணப்படலை. இப்போது என் வயசுக்கு நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 8-10 வாட்டி ஓட்டு போட்டிருப்பேனா, 5 வருஷம் கணக்கு பண்ணால் இந்த 10 முறை நம்ம ஓட்டு போட்டு கூட 10 விதமான எம்எல்ஏக்கள் இங்கே திரும்பி திரும்பி வந்து கூட எதை இந்த நாட்டில் சரி பண்ணணும், எதை நம்ம ஊரில் சரி பண்ணணும், சட்டத்துக்கு புறம்பாக முதல்ல எதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இதுவரையிலும் இல்லை. ஆனால் இனியாவது இருக்கணும். அது ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, புதிதாக வரக்கூடிய எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, முதல்ல சட்டங்கள் நிறையாவும் அந்த சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் நமக்கு நிறையாவும் இருக்குது. பட் அதை நிறைவேற்றாத இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அதிகாரிகள், எந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏன் ஈவன் கோர்ட்டாக கூட இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நிறைவேற்றினாலும் சொன்னாக்கா அந்த விஷயத்தை வந்து நம்ம நிறைவேற்றாத ஒரு விஷயத்தை நம்ம போய் கேட்கக்கூடிய திறமையும் தகுதியும் தைரியமும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். அதனால் இதற்கு முதற்கட்டமாக இந்த அதீத வட்டி தடுப்புலேருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளின் ஒருங்கிணைப்பு தேவைப்படுது. இந்த எண்ணம், என்னுடைய எண்ணம் உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னு சொன்னால், நான் இப்போ என்னுடைய நம்பரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். அந்த நம்பரில் நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க.
ஒரு குரூப்பாக பேசி பார்ப்போம். இதுக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என் நம்பரை சொல்லிக்கிறேன். 7667 303030 7667 30 30 30. என்னுடைய பேர் ஹமீது, காரைக்கால். ஸோ இந்த விஷயத்தை எல்லா ஊர்லேயும் நடைமுறைப்படுத்தணும், கட்டாயம் நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா கவர்மெண்ட்டு மேல் நோக்கி கொண்டுட்டு போகணுங்கிற வாழ்க்கை தரத்தை இவர்கள் கீழ் நோக்கி கொண்டுட்டு போயிட்டுருக்கிறாங்க. இது கண்ணுக்கு தெரியாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், முக்கியமான விஷயந்தான், நல்ல விஷயந்தான் அப்படின்னா நான் சொன்ன நம்பரை ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரைவேட்டாகவே எனக்கு மெசேஜ் போடுங்க. அதை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி செயல்பட முடியுமான்னு பார்ப்போம். அடுத்தது, வட்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால், அதீத வட்டியால், பேங்கோட வட்டி, ஃபைனான்ஸு கம்பெனியோட வட்டியெல்லாம் கணக்கில், இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீராம், பஜாஜ் ஃபைனான்ஸ், இதெல்லாம் வந்து லீகலாக நடக்குது. இதை யாரும் உதவி கேட்டு முயற்சி பண்ண வேணாம். அதீத வட்டியில் மாட்டிக்கிட்டோம், செக்கில் கையெழுத்து போட்டோம், எம்டி ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டோம், என்னுடைய டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, பட்டாவை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, தரமாட்டேங்கிறாங்க, இது எல்லாமே இல்லீகல். அதுக்காக நான் சொல்ல வரேன். வாங்கி வைக்கிறதே முதல் தவறு, அந்த டாக்குமெண்ட்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறது ரெண்டாவது தவறு. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆளை நான் வட்டியிலேருந்து மீட்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி, அந்த முயற்சி நியர்லி சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், அவங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்கு பிறகு அவங்ககிட்ட ரிப்ளையே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வட்டிக்கு விடுறவருடைய அவங்க பிளட் ரிலேட்டிவ் ஒரு அட்வொகேட்டு தான். அப்படி இருந்தும் கூட அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சரியான முயற்சி பண்ணாக்கா அந்த முயற்சி வந்து பலன் அளிக்குது. அதனால் ஒன்றிணைந்து செயல்படுறதுக்கு தயவு செஞ்சு இணைஞ்சு வாங்க. அடுத்த வீடியோவில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன, இது ஏன் களையப்படாமல் இருக்கிறது, யாரெல்லாம் அதுக்கு முயற்சி பண்ணணும், எம்எல்ஏவுடைய பங்கு என்ன, பொதுமக்களுடைய பங்கு என்ன, நம்மளை மாதிரி சமூக ஆர்வலர்களுடைய பங்கு என்ன, ஆஃபீஸர்ஸுடைய பங்கு என்ன, இதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.